உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கோதுமை அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப கோதுமை அல்வா செய்யறதுக்கு 1 கப்பு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு அப்படி பிசைஞ்சுப்போம். கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிக்கோங்க, மொத்தமா ஊற்றாம தேவை அளவு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பத்தலைன்னா மிச்ச தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றி கரெக்டாக பிசைஞ்சுக்கோங்க. கோதுமை மாவு அளவுக்கு இறுக்கமாக பிசைய வேண்டாம், கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சாலே சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி இதை ஊற தான் விட போகிறோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த அளவு வந்துருக்கு பாருங்க. இந்த அளவு வந்தாலே சரியாக இருக்கும். நம்ம இதை ஊற வைக்க தான் போகிறோம். இப்போ நான் இது 1 கப்பு மாவுக்கு 4 டம்ளர், அதே கப்பில் 4 கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாவை ஊற வைக்கிறேன். ஒரு 4-5 மணி நேரம் ஊற வைங்க அப்படியே. இப்போ இந்த கப்புலையே 4 கப்பு ஊற்றிக்கலாம். இப்போ 4 கப்பு ஃபுல்லாக ஊற்றிட்ட பாருங்க. இப்போ நான் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மணி நேரம் கழித்து எடுத்து பார்ப்போம். எப்படி ஊறி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு ஊறணும். அப்போ தான் நம்ம இதை நல்லா கரைச்சி அப்படியே அந்த பால் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். எனக்கு இந்த கிண்ணி கொஞ்சம் சரியாக இருக்கனால நான் வேறு இதில் இப்போ மாற்றிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக அப்போ கரைக்க ஈஸியாக இருக்கும், அதனால நான் அதில் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா இப்படி மாவை கையில் நல்லா கரைச்சா அதில் அப்படியே நார் நாராக வரும். அதனால நல்லா கடைசி வரையில் நல்லா கரைச்சி விடுங்க. எப்படி இப்படி திப்பி திப்பியாக வருது பார்த்தீங்களா? இது இன்னும் கரைங்க. அப்போ தான் அது நல்லா அதில் உள்ள இதெல்லாம் கரைஞ்சிடும். இந்த மாவெல்லாம் கரைஞ்சிட்டு அந்த நார் மாதிரி இருக்கும். அதை நம்ம கடைசியாக வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க. இந்த அளவுக்கு கரைஞ்சா சரியாக இருக்கும். இவ்வளோதான் இருக்குது பாருங்கள். திப்பி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. எல்லாமாவும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். இப்படி வடிகட்டுங்க. அடியில் கொஞ்சம் திப்பியாக இருக்கிறத கொஞ்சம் நிறுத்திடுங்க. இதில் வடிகட்டிலே நல்லா இது மாதிரி நல்லா நிறுத்தி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துருக்கோம் பாருங்க. அப்படியே அந்த இதை மாவை அப்படியே 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க, கொஞ்சம் தெளியட்டும் அது. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து லேசாக வறுத்து வச்சுக்கலாம். அந்த அல்வா மேலே அது போட்டாக்கா வாயில் கடிக்கும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இது லேசாக அந்த மாதிரி பொரிஞ்சதும் அப்படி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 10 முந்திரி அதில் லேசாக பொரித்து எடுத்துப்போம். லேசாக கலர் மாறும்போது நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்து அதில் 2 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கோதுமை மாவு தண்ணி, அதுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். 2 கரண்டிக்கு அதை ஊற்றியே கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த
அல்வாக்கு வெல்லத்தில் தான் நான் அந்த அல்வா இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 கப்புக்கு 1½ கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கப்பு சரியாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட்டு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நான் 1½ கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி. இது பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம், சும்மாவே நம்ம கரைஞ்சா போதும், மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அப்படி கரைச்சி எடுத்துக்கிறேன் நான். இப்போ நல்லா கரையுது பாருங்க, நல்லா கொதிச்சு நல்லா ஃபுல்லு கரைஞ்சது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் கீழே இறக்கி ஓரமாக வச்சுப்போம் நம்ம. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த கோதுமை பால், அதை எல்லாத்துலேயும் இதில் சேர்த்துப்போம். நல்லா இதில் அப்படியே ஊற்றுங்க, கடைசியாக கொஞ்சம் திப்பி வரதை நிறுத்திடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஊற்றினா போதும், தேவையானது. இப்போ நம்ம கலக்கி வச்சிருந்தோம் பாருங்க கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கனால சீக்கிரமாக அடியில் அப்படியே ஒட்டிக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா அப்படி கிண்டிகிட்டே இருங்க, கைவிடாமல் லேசாக அப்படி கிண்டுங்க, சரியாக இருக்கும். இது நல்லா திக்காகணும், அதனால் அந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் சிம்மில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கொதி வரும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டுங்க, அது திக்கு கொடுக்கும். அப்போ தான் இந்த அல்வா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. எல்லாம் சர்க்கரையிலேயே எப்போதும் செய்கிறது தானே, இது ஒரு தடவை வெல்லம் போட்டு பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாத்திரத்தில் அதிகமாக இருக்கனால வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். இதில் அந்த வெல்லத்தையும் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலக்குங்க. நல்லா வெல்லமும் அந்த மாவும் ஒன்று சேர்ந்ததும் நல்லா திக்காகும், அது வரையிலும் கிண்டுங்க. நல்லா எப்படி கொதி வருது பாருங்க, இது மாதிரி நல்லா கிண்டி விடுங்க அப்படியே. இது கைவிடாமல் கிண்டுங்க. இது உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டா, ஸ்வீட்டு எந்த ஸ்வீட்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்தாக்கா டேஸ்ட்டு நான் கூட்டி கொடுக்கும் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா, இது செய்யறது ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் செய்யலாம். அந்த கிண்டுறது ஒன்று தான், இப்படி வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கு தேவையான ஏலக்காய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் இது பிடிக்கும் டேஸ்ட்டு. சர்க்கரை சேர்க்காம இருக்கிறதுக்கு இந்த வெல்லம் சேர்த்து செய்யும்போது நல்லா இருக்குல்ல, அதனால ஒரு தடவை செய்யுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இது வெல்லத்தில் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. இப்போ நல்லா திக்காகுது பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கிண்டுங்க, இன்னும் கொஞ்சம் திக்கு கொடுக்கும். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துப்போம் நம்ம. நெய் உங்களுக்கு நிறைய கொஞ்சம் தேவைன்னாலும் சேர்த்துக்கலாம். நெய் எவ்வளோக்கு சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நான் அந்த பொரிச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா முந்திரி, அதை இந்த நேரத்தில் சேர்த்துப்போம். அதுவும் இந்த எள்ளும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த நேரத்துக்கு. இப்போ இதையும் நல்லா கிண்டுங்க. இது கடையில் விற்கிற அல்வா மாதிரியே அந்த டேஸ்ட் இருக்கும், நல்லா சுவியாக நல்லா இருக்கும் கோதுமை அல்வா. நீங்கள் செய்யறது ரொம்ப ஈஸி, செஞ்சு பாருங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா எப்படி ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்க. இன்னும் நான்ஸ்டிக் தவானா சுத்தமாக ஒட்டாது. நான் வந்து இன்டாலிய இதில் வச்சுருக்கேன், அதனால கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு தட்டில் இதை போடுறதுக்கு கொஞ்சம் நெய் போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுப்போம்.
அதில் நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முந்திரி, நான் கொஞ்சம் அந்த பாதாமை குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கேன். அதில் இந்த எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து அதில் போட்டோன்னா நம்ம அதை ஊற்றி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். அந்த கட் பண்ணி சாப்பிடும்போது நடுவில் வாயில் கடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கும் நிறையா நட்ஸ் இருந்தால் அது போடுங்க. நான் கொஞ்சமாக தான் அல்வா செஞ்சுருக்கேன், அதுக்கான அளவு போடுறேன். நீங்கள் அதுக்கு நிறையா செய்யும்போது நிறையா போட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நல்லா அப்படி சுற்றி வருது பார்த்தீங்களா? இதுவே கரெக்டான ஸ்டேஜ் தான். நம்ம இதை அப்படியே கூட எடுத்து வச்சும் சாப்பிட்லாம். நான் சும்மா இப்போ பிளேட்டில் அப்படி கட் பண்ணுற மாதிரி செய்கிறனால இன்னும் கொஞ்சம் அப்படி கிண்டிகிட்டு இருக்கேன். இதை சும்மா இப்படி எடுத்து வச்சு கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அல்வா. இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூனு நெய் போட்டு அப்படி கிண்டிட்டு நம்ம தட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை தட்டில் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ அதை ஒரு ஸ்பூன் லேசாக நெய் தடவிட்டு தட்டில் இப்படி நல்லா தடவி அப்படி தட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் விட்டால் அது அப்படியே ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தட்டில் கமுத்து அப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதை எடுத்து அப்படி வந்துடும். நான் ரொம்ப கம்மியான அளவு தான் செஞ்சுருக்கேன், அதனால இந்த அளவு இருக்குது. நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கோங்க டபுள் டபுளாக. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில் விற்கிற அல்வா மாதிரி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு முறை நம்ம வீட்டில் செய்யறதுக்கு நம்மளா செஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இல்லையா? அதனால ட்ரை பண்ணுங்க. சின்ன பசங்க செய்யறதுக்கு ஈஸியான அல்வா, பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ இது எப்படி வந்திருக்கு பாருங்க, நல்ல திக்காக நல்லா இருக்கும். இப்படி பிச்சு பாருங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. நமக்கு இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.